ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரிஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புது கான்செப்ட் தான். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, an article was sold at 12% profit had it been purchased at 10% less and sold at 5.75 more, there would have been profit of 30%. ஃபைன் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் வந்து நமக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, an article was sold at 12% ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபேக்ட். ஒரு ஆர்டிக்கலை வந்து 12% ப்ராஃபிட்ல அவங்க விற்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து கண்டிஷன் என்னன்னு பாருங்களேன். had it been purchased as 10% less and sold it 5.75 more, there would have been profit of 30%. புரியுதா? அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியாச்சு. ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அந்த ஆர்டிக்கலை நம்ம 12% ப்ராஃபிட்ல விற்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை had it been purchased as 10% less, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுக்கும் போதே அந்த ஆர்டிக்கலை 12% விற்கிறாங்கன்னா அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸும் இருந்திருக்கும், அதுக்கு ஒரு செல்லிங் ப்ரைஸும் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 12% ப்ராஃபிட் விற்கிறதுனால அந்த ஆர்டிக்கலுக்கு டிஃபால்ட்டா ஒரு காஸ்ட் ப்ரைஸும் இருக்கு, ஒரு செல்லிங் ப்ரைஸும் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த ஏற்கனவே உள்ள காஸ்ட் ப்ரைஸை விட 10% லெஸ், அதாவது had it been purchased at 10% லெஸ். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன விலைக்கு அந்த ஆர்டிக்கலை வாங்கியிருந்தாங்களோ அதுல இருந்து 10% கம்மியா வாங்கி, அந்த விலையில இருந்து 10% கம்மியா வாங்கி அண்ட் சோல்ட் அட் 5.75 மோர். இதுக்கு முன்னாடி ஒரு செல்லிங் பிரைஸ் இருந்ததுல அந்த செல்லிங் பிரைஸை விட 5 ரூபா 75 பைசா அதிகமா வச்சு வித்திருந்தாருன்னா இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல அவருக்கு ப்ராஃபிட் 30% கிடைக்குமா? அப்போ ஒரே ஆர்டிக்கல் தான். அப்போ ஒரு ஆர்டிக்கலா ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்கு, ஒரு செல்லிங் பிரைஸ் இருக்கு, அதுல அவருக்கு 12% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 10% குறைச்சு அந்த ஆர்டிக்கலை வாங்கி ஏற்கனவே வித்த செல்லிங் பிரைஸை விட 5 ரூபா 75 பைசா அதிகமா வச்சு அவர் விற்கும் போது அவருக்கு அந்த டிரான்சாக்ஷன்ல வந்து 30% ப்ராஃபிட் கிடைக்குதான். இப்போ இதை எழுதும் போது எப்படி எழுதணும்னா தெளிவா பார்க்கணும். எதை ஃபர்ஸ்ட் எழுதணும், எதை ரெண்டாவது எழுதணும்னு இருக்கு. எப்பவுமே பாருங்க, மொதல் ஸ்டேட்மெண்ட் வந்து 12% ப்ராஃபிட் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பாருங்க, இனிஷியலா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் எழுதுறேன், இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் எழுதுறேன். ஓகேவா? 12% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 112 ரூபாய்க்கு வித்தாருன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 100 யூனிட்ஸ் காஸ்ட் பிரைஸ் 100 யூனிட்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்போ 12% ப்ராஃபிட்னா அவருக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? 112 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? had it been purchased at 10% less. அப்போ ஒரிஜினலா சிபி எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த சிபி வந்து ஏற்கனவே வாங்கின விலையை விட 10% நான் கம்மியா வாங்கியிருந்தேன். அப்போ 100 ரூபாயில இருந்து 10% கம்மியானா 90 ரூபாய்க்கு அந்த ஆர்டிக்கலை வாங்கி ஏற்கனவே உள்ள பிரைஸ் இருக்குல்ல, இந்த செல்லிங் பிரைஸை விட 5 ரூபாய் 75 பைசா அதிகமா வச்சு வித்திருந்தேன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு என்ன கிடைக்குமா? 30% ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்போ எடுத்த உடனே இந்த 5.75 கொண்டு இங்க ஆட் பண்ணி எழுதிடக்கூடாது. ஏன்னா இந்த 112 நான் யூனிட்ஸ்ல எடுத்திருக்கேன். இது பிரைஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் பிரைஸ் 100 யூனிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அப்போ மொதல் இதுல செல்லிங் பிரைஸ் எனக்கு 112 யூனிட்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது இதுல பழைய காஸ்ட் பிரைஸோட புது காஸ்ட் பிரைஸ் வந்து 10% லெஸ்ங்கிறதுனால 19 எடுத்திருக்கேன். ஆனா இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல அவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது? 30% ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் பிரைஸ் 19னா இதுல இருந்து 30% ப்ராஃபிட்னா அவரோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ்க்குமான டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த 5.75 நம்ம லாஸ்ட் தான் எடுத்துட்டு வரணும். இப்போதைக்கு இதை டச் பண்ண தேவையில்ல. இப்போ என்ன பண்ணுங்க பாருங்க, ஒருவேளை அவரு பழைய காஸ்ட் பிரைஸை விட 10% கம்மியா வச்சு வாங்கியிருந்தா இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல அவருக்கு என்ன கிடைக்குது? 30% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 90ல 30% எவ்வளோன்னு பார்க்கணும். 90ல 30% எவ்வளோ? 27. 90ல 30% எவ்வளோ? 27. அப்போ 90 ரூபாய்க்கு வாங்கி அதுல 30% ப்ராஃபிட் வச்சு வித்திருந்தாருன்னா அவர் எவ்வளவு யூனிட்ஸுக்கு வித்திருப்பாருன்னு பாக்குறதுக்கு 90ல 30%னா 27. ஸோ 90 பிளஸ் 27 அப்போ என்ன இருக்கும்? புது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும்? 117 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ கிளியரா புரியுதா? எல்லாமே யூனிட்ஸ் பேஸ்ல தான் போட்டிருக்கேன். இனிஷியலா காஸ்ட் பிரைஸ் 100 யூனிட்ஸ்னு வச்சேன். அப்போ இருந்து 12% ப்ராஃபிட்னா எனக்கு 112 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ பழைய காஸ்ட் பிரைஸை விட புது காஸ்ட் பிரைஸ் 10% லெஸ்ங்கிறதுனால அப்போ 90 யூனிட்ஸ்னு வச்சிருக்கேன். இந்த இதை வந்து எவ்வளவு ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு? 30% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு. இப்போ 90ல 30%னா 27. ஸோ அப்போ 90 பிளஸ் 27. அப்போ புதுசா வித்த அந்த ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் வந்து அவருக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்க போகுது? 117 இருக்க போகுது. அப்ப பாருங்க, இப்போ வாங்க இந்த 5.75 இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இது மாதிரி நடக்கும்போது இந்த இடத்துல 30% ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன மீனிங்? இப்போ இதுல நான் வந்து ஒரு கிளியரா ஒன்று காட்டுறேன், ஒரு இண்டிகேஷன். இதுல வந்து அவருக்கு என்ன ஆச்சு? 12% ப்ராஃபிட். இதுல வந்து அவருக்கு என்ன ஆச்சு? 30%
ப்ராஃபிட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பழைய செல்லிங் பிரைஸை விட புது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ஜாஸ்தி இருந்தாதான் இந்த இடத்துல அவருக்கு 30% ப்ராஃபிட் வந்திருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா 5.75 rupees. அப்போ இந்த இடத்துல 1112 யூனிட்ஸ் இருக்கு, இந்த இடத்துல 117 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்து நான் இங்க எனக்கு யூனிட்ஸ் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனிட் வைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே அமௌண்ட் வைஸ் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5.75 rupees தான். அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 5.75. 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 5.75. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். காஸ்ட் பிரைஸ் எங்க இருக்கு? இனிஷியலாக தான் இருக்கா? இதுதான் அதோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். நம்ம 100 செட் பண்ணோம் இல்லையா? இந்த காஸ்ட் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 5 யூனிட்ஸ் தான் எனக்கு 5.75னா 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாமா? அப்போ 1 யூனிட்னா என்ன பண்ணுவோம்? 5ஆல கேன்சல் பண்ணுவோம். அப்போ 1 டைம் 1.15. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 1.15னா 100 யூனிட்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 1.15 இன்டூ 100. அப்போ எவ்வளோ வரும்? 150. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு ஆப்ஷன் பி 115 கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் எதை செகண்ட் எழுதணும் மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க லாஸ்டா இந்த பிரைஸ் கம்பாரிசன் இருக்குல்ல, செல்லிங் பிரைஸ் கம்பாரிசன், அதை கடைசியில நீங்க யூனிட் வைஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபைனலா அந்த பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா அந்தந்த இடத்துல எல்லாமே பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் இன்னும் கூட கிளியரா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A person sells an article at 10% profit. If he buys it at 10% less rate and sells it rupees 3 more, then the profit will be 25%. போன கொஸ்டினே மாதிரி தான். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்து ஆர்டிக்கல்ல 10% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களாம். இப்போ போன கொஸ்டின்ல எழுதின மாதிரியே சிபி எஸ்பின்னா அப்போ பாருங்க 100 ரூபாய்க்கு வாங்கி இதுல இருந்து 10% ப்ராஃபிட்னா இப்போ எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 110 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அடுத்த கண்டிஷன் பாருங்க, ஒருவேளை அவர் அந்த ஆர்டிக்கலை 10% லெஸ் ரேட்ல வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கினாரு, அப்போ இப்போ எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கணும்? 90 ரூபாய்க்கு வாங்குறாரு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பழைய செல்லிங் பிரைஸோட புது செல்லிங் பிரைஸ் எவ்வளவு ஜாஸ்தியாக போகுது? 3 ரூபா ஜாஸ்தியாக போகுது. ஆனா இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷன்ல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது? 25% ப்ராஃபிட் வரப்போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணும்? 90ல 25% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ 90ல 25%னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 90ல 20%னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 90ல 10%னா 9. 90ல 10%ங்கிறது 9. அப்போ 20%ங்கிறது 18. இதெல்லாம் மைண்ட்லேயே போடக்கூடிய கால்குலேஷன். ஓகேங்களா? எப்படி பண்றேன்னு புரியுதுல? 90ல 10%னா 9, 20%னா அப்போ 18. அப்போ 20% 8. அப்போ 5% வேணும். 10% 9னா 5% வந்து 4.5. அப்போ ஆல்ரெடி 20%னா 18. அடுத்த 5%னா 4.5. அப்போ 18 பிளஸ் 4.5 எவ்வளோ? 18 பிளஸ் 4.5 22.5. அப்போ 90 கூட நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு 22.5 ஆட் பண்ணிக்கணும். இது கூட 22.5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 112.5. அவ்வளவுதான். கிளியரா புரியுதா? அப்போ 100 யூனிட்ஸ்ங்கிறது இனிஷியல் காஸ்ட் பிரைஸ், அதுல இருந்து 110 யூனிட்ஸ்ங்கிறது இனிஷியல் செல்லிங் பிரைஸ், 90ங்கிறது இப்ப இருக்கிற காஸ்ட் பிரைஸ், 112.5ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பழைய செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த புது செல்லிங் பிரைஸ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. இங்க 110 இருக்கு, இங்க 112.5 இருக்கு. அப்ப 2.5 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த 2.5 யூனிட்ஸோட வேல்யூ தான் அமௌண்ட் படி அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 rupees கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2.5 வேல்யூட 2.5 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 3 rupees அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் தான். அப்போ நான் என்ன பண்ணோம்? 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 100 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ இது எப்படி கால்குலேட் பண்றதுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஈஸி தான். 2.5 யூனிட்ஸ் தான் எனக்கு 3னா 1 யூனிட் என்ன வரும்? 1 யூனிட்னா 3/2.5. அப்போ 100 யூனிட்ஸ் வேணும்னா இன்டூ 100. இப்படி ஒரே ஸ்டெப்ல எழுதிட வேண்டியதான். 3 அதாவது 2.5 யூனிட்ஸ் தான் 3னா அப்போ நான் 2.5ஆல கேன்சல் பண்ணும்போது 1 யூனிட்னா என்ன வரும்? 3/2.5. அப்போ 100 யூனிட்ஸ்னா இன்டூ 100. இப்போ நான் அந்த கீழே இருக்கிற பாயிண்ட் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? மேலே ஒரு 0வை சேர்த்து கீழே இருக்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ இதை பாருங்க, இப்போ 5 டைம்ஸ்னா 25, 6 டைம்ஸ் ஆர் 30. அடுத்த 5 டேபிள் இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே 20 டைம்ஸ் 6 இன்டூ 20 எவ்வளோ கிடைக்குது? 120. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 120. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். A man bought an article and sold it at a gain of 10%. If he had bought the article at 20% less and sold it for rupees 1000 more, he would have made a profit of 40%, the cost price of the article. Same question தான். வேகமா சால்வ் பண்றேன் பாருங்க. கன்ஃபியூஷன் ஆகிறதுக்குலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது. அப்படியே தான் கொஸ்டின் பேட்டர்ன் மாறவே இல்லை. நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? 10% ப்ராஃபிட்க்கு வித்துருக்காங்களாம். அப்படிதானே? கெயின். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு வித்துருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருவேளை 20% கம்மியா வாங்கியிருந்தா, அப்ப 100 ரூபாயில இருந்து 20% கம்மியான 80 ரூபாய்க்கு வாங்கி இப்போ இந்த இடத்துல அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 40% ப்ராஃபிட். அப்ப 80ல 40% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணும்?
இப்போ 80ல 10%னா 8, 40%னா 8 into 4 32. அப்போ 80 கூட நீங்கள் ஒரு 32 ஆட் பண்ணீங்கன்னா 112. அப்போ ஓல்டு செல்லிங் பிரைஸ் வந்து 110 யூனிட்ஸ் இருக்கு, நியூ செல்லிங் பிரைஸ் வந்து 2 யூனிட்ஸ் 112 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ இன்க்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன 2 யூனிட்ஸ் தான் எனக்கு இங்கே அமௌண்ட் படி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1000 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 யூனிட்ஸ் தான் எனக்கு 1000. இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்க, த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ்னு எடுத்தோம், 100 யூனிட்ஸ்னு எடுத்தோமா. அப்போ 2 யூனிட்ஸ் 1000னா நமக்கு 1 யூனிட் எவ்வளோ வரும், 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 500. அப்போ சிபி ஈக்குவல் டு 500 into 100. ஸோ ஆன்சர் இஸ் 50,000. ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் 50,000. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் இது பாருங்க, a person sold a house at 15% profit if he had purchased it for 25% less and sold it for rupees 60 less, then there would have been a profit of 32%. ஒன்றும் இல்லை, அப்படியே எழுத வேண்டியதான். இந்த இடத்துல வழக்கமாக இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் வந்து மோர்னு வந்தது, இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கு, லெஸ்ன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் யூனிட்ஸாக எழுதும் போது பழைய யூனிட்ஸை விட புதுசாக கிடைக்கிற யூனிட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ இது வந்து காஸ்ட் ப்ரைஸு, இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 15% ப்ராஃபிட்ல விற்கிறாரா, அப்போ 100 யூனிட்ஸுக்கு வாங்கி 115 யூனிட்ஸுக்கு விற்கிறாரு. ஓகே, ஒருவேளை 25% கம்மியாக வாங்கியிருந்தாருன்னா, அப்போ 100ல 20% கம்மினா இப்போ எவ்வளோக்கு வாங்குறாரு, 75 rupeesக்கு வாங்கி அதை வந்து இப்போ இந்த இடத்துல அவர் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாருன்னா 32% ப்ராஃபிட் மேக் பண்ணுறாரு. அப்போ டக்குன்னு 75ல 32 யூனிட்ஸ்னா எவ்வளோ, அப்போ 75லேருந்து 32 யூனிட்ஸ் ப்ராஃபிட்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பக்கத்தில் எழுதிருங்க, அவ்வளோதான். ஏன்னா 30, 25ன்னு இருக்கும்போது நமக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி 32 இருக்கிறது வந்து கொஞ்சம் மைண்ட்லேயே போடும்போது நமக்கு எரர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அதனால சொல்கிறேன். இப்போ 75 தான் காஸ்ட் ப்ரைஸ்னா 32% ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 132/100. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா. 25 டேபிள்னா 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. அடுத்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 3 4s are 12, 3 4s are 12. அப்போ 33 into 3 எவ்வளோ வருது, 99 யூனிட்ஸ் வருது. அப்போ 75 யூனிட்ஸ்லேருந்து நீங்கள் 32% ப்ராஃபிட்டில் வச்சு விற்கணும்னா உங்களோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் தான் இருக்கணும், 99 யூனிட்ஸ் தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், பழைய செல்லிங் ப்ரைஸை விட புது செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. இங்கே 115 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 99 தான் இருக்குது. இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது, 16 யூனிட்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த கம்மியான 16 யூனிட்ஸோட வேல்யூ தான் இவங்க அமௌண்ட் படி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 16 யூனிட்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ, 60. இதை கேன்சல் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 4 4s are 16. நான் வந்து 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கா, 4 யூனிட்ஸ் ஆர் 16. அப்போ இங்கே வந்து 15 யூனிட்ஸ் ஆர் 60. ஓகே, இப்போ எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துலையும், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹவுஸ். அப்போ எனக்கு என்ன தேவை, 100 யூனிட்ஸ் தேவை. அப்போ 4 யூனிட்ஸ் 15னா 100 யூனிட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுமா. அப்போ பாருங்க, 4 யூனிட்ஸ் 15னா 100 யூனிட்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். அப்போ 4லேருந்து இந்த 100 வரணும்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 25 பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 15ஐயும் இன்ட்டு 25 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, 15 இன்ட்டு 25 பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கணும். அப்போ 25 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 10 இன்ட்டு 25னா 10 இன்ட்டு 25னா 250, 5 இன்ட்டு 25னா 125, 250 ப்ளஸ் 125 உங்களுக்கு எவ்வளோ, 375. ஓகேவா, ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 375. என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா, 1 யூனிட் இப்போ நான் 4ஆல் கேன்சல் பண்ணால் பாயிண்ட்ல போகும், அதனால என்ன பண்ணியிருக்கிறேன், அப்படியே 4 யூனிட்ஸ் தான் எனக்கு 15னா 100 யூனிட்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு 4 100ஆக மாற்றுறதுக்கு இன்ட்டு 25 பண்ணுவோம். அதனால 15 இன்ட்டு 25 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸோட வேல்யூ டேரெக்டாக கிடைக்கும். கிளியரா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 375 rupees. Okay, next question பாருங்க. An article is sold at 25% loss if its cost price is doubled and the selling price is increased by rupees 660. Then there is a profit of 20%. What is the original cost price of the article? ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா அதே மாடல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டே எழுதிடலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் இஸ் சோல்ட் 25% லாஸ். ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 100, இங்கே வந்து என்னது 25% லாஸ்னா 75 யூனிட்ஸ். ஒருவேளை இஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டபுள்டு, இப்போ பழைய காஸ்ட் ப்ரைஸ் 100னா புது காஸ்ட் ப்ரைஸ் வந்து டபுள் ஆகுது, அப்போ எவ்வளோ 200 ஆகுது. இதனால செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ அதிகமாக விற்கிறாருன்னா 660 ரூபா அதிகமாக விற்கிறாரு. இதை நம்ம கடைசி தான் கம்பேர் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இந்த ரெண்டாவது இதில் அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது, 20% ப்ராஃபிட். அப்போ 200ல் 20%னா 40. இங்கே எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு, 240க்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, அப்போ யூனிட்ஸ் வைஸ் பாருங்க, இங்கே 75 யூனிட்ஸ் இருக்கு, இங்கே 240 யூனிட்ஸ் இருக்கு. இங்கேருந்து இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 140, ஒரு 25, 165 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 165 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ, 660. ஓகேவா, அப்போ இதில் என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, அதை நம்ம 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். பாருங்க, அப்போ 1 யூனிட்னா டேரெக்டாக 165 வாழையே இது எத்தனை டைம்ஸ் தான் போகும், 4 டைம்ஸ் போகும்.
அப்போ 1 யூனிட்னா எனக்கு 4னா அப்போ 100 யூனிட்ஸ்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 400 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 400 rupees. இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், a person sells an article for a loss of 18%. If he increases the selling price by rupees 144 and decreases the cost price by 30%, then there is a profit of 20%. What is the original selling price? இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல தான். முதல்ல என்ன பண்றாரு, ஆர்டிகிளை 18% லாஸ்க்கு விற்கிறாரா, காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் பிரைஸ் 100ன்னு வச்சுக்கலாம், 18% லாஸ்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ 82. இப்போ வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 144 இன்க்ரீஸ் பண்றாரு. இதை கடைசி பார்த்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ் என்ன ஆகுது 30% வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ காஸ்ட் பிரைஸ் 30% டிக்ரீஸ்னா 100லேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு 70 ஆயிடுச்சு. இதில் அவருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 20%. அப்போ 70ல் 20%னா 14 கிடைக்கும். இப்போ 70 + 14 நியூ செல்லிங் பிரைஸ் என்ன வரும் 84 யூனிட்ஸ் வரும். ஓல்டு செல்லிங் பிரைஸ்லேருந்து நியூ செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 2 யூனிட்ஸ். இந்த 2 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 144. அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும் 72 வரும். 1 யூனிட்டோட வேல்யூ 72. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, வாட் இஸ் த ஒரிஜினல் செல்லிங் பிரைஸ் கேட்டிருக்காங்க. இப்போ போன கொஸ்டின் எல்லாம் காஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்க. ஸோ செல்லிங் பிரைஸ்னா 82 யூனிட்ஸ். அப்போ 82 இன்டூ 72. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 5904. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, அனு fixes the selling price of an article at 25% above its cost of production. If the cost of production go up by 20%, she rises the selling price by 10%. Then her profit is correct to 1 decimal place. அப்போ இந்த இடத்துல வழக்கமாக காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இதில் என்ன கேட்குறாங்க, ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுவும் சிம்பிள் தான், அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் உல்டாவாக கேட்டிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்களேன், முதல் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் 25% ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு விற்கலாங்கிறதான் பிளான். ஒருவேளை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினச்சிருந்தாங்க, ஆனால் என்ன ஆயிடுச்சு 120 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸையும் 10% கூட்டுறாங்க. அப்போ 125லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 125ல் 10%னா எவ்வளோ 12.5. இப்போ இது கூட 12.5 ஆட் பண்ணிக்கணும். இதுக்குள்ள 12.5 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 137.5. இதான் நியூ செல்லிங் ப்ரைஸ்க்கான யூனிட்ஸ். புரியுதா? அப்போ இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, செல்லிங் ப்ரைஸ் வந்து என்ன 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கிருந்து இங்க 20%, இங்கிருந்து இங்க 10%. இப்போ பாருங்க, இப்போ இதுதான் நியூ காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் நியூ செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி, ஓகேவா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு சொல்லணும். அப்போ பாருங்க 120க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறாங்க 137.5க்கு விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஜாஸ்தி விற்கிறாங்க 17.5. அதான் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம்னா டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் 120 இன்டூ 100. கிளியரா? 120 இன்டூ 100. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ 10 மல்டிப்ளை பண்ணிட்டா பாயிண்ட்டை இப்போ நான் கன்சிடர் பண்ணல. இப்போ என்ன மட்டும் இருக்குன்னா எனக்கு 175 டிவைடட் பை 12ன்னு இருக்குது. 175 டிவைடட் பை 12ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக 12ஆலேயே கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? டேரெக்டாக என்ன பண்ணுறேன் 12ஆல், இல்லைனா 12ஆல் கேன்சல் பண்ண முடியல அப்படின்னாலும் பிரச்சனை. எப்படினாலும் நமக்கு எதில் கிடைக்க போகுது, பாயிண்ட் போயிட்டே தான் இருக்க போது, அவங்க வந்து ஒரு டெசிமல் பிளேஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்கிறாங்க. நான் அதனால் 12ஆலே கேன்சல் பண்ணுறேன். மேலே 175 இருக்குன்னா, அப்போ 175ல் 12ஆல் கேன்சல் பண்ணும்போது 17க்குள்ளே ஒரு 12 இருக்கும். 17க்குள்ளே ஒரு 12 இருக்கும். பேலன்ஸு 55ன்னு வரும். ஓகேவா? ஸோ 55 இப்போ நான் 12ஆல் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போட்டேன்னா, இங்கே பாருங்கள் 4 டைம்ஸ் நான் போட்டேன்னா இப்போ எவ்வளோ இருக்குது 55 இருக்குது. 55 டைம்ஸ் போட்டால் 60 போயிடும். 5 டைம்ஸ் போட்டால் எனக்கு 60 போயிடும். அப்போ எத்தனை டைம்ஸ் தான் இருக்கும் உள்ள 4 டைம்ஸ் தான் இருக்குது. 4 டைம்ஸ்னா 48. அப்போ 14 பாயிண்ட் சம்திங், 14 பாயிண்ட் சம்திங். இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷனை பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு என்ன இருக்குது 14 பாயிண்ட்ல இருக்குது. ஸோ அதனால நான் ஆன்சர் எடுத்துக்கலாம். கிளியரா புரியுதா? 17க்குள்ள 12 1 டைம் இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. 55 இருக்குது. அப்போ 55க்குள்ள 12 4 டைம்ஸ் தான் இருக்கும். 4 12s ஆர் 48. ஓகேவா? அடுத்த 5 போட்டிங்கன்னா 60. 55 தாண்டி போயிடும். அதனால் 14 டைம்ஸ் தான் வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 14ல் கண்டினியூ ஆகுதுங்கிறதுனால அதை நான் ஆன்சராக போட்டுக்கலாம்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இல்லை பாருங்க, on selling a product, a lady gets 20% profit. Had she purchased it for rupees 1000 less and sold it for rupees 400 less, then she would have gained 40%. What was the initial price? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ரெண்டு மெத்தட் இருக்கு. எப்படின்னு பாருங்களேன். வழக்கமாக நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு 20% ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை 1000 ரூபாய் கம்மியாக வாங்கியிருந்தோம். வழக்கமாக இந்த கம்மியாக வாங்குறது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. விற்கிறதே அமௌண்ட்டில் தான் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோவா 40% கெயின் கிடைக்குதா? அப்படின்னா அதோட இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, நார்மலாக நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சிபி எஸ்பி இதை பர்சன்டேஜ் கம்பேரிசனில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் யூனிட்ஸாக நம்ம வச்சுப்போம். இப்படி தானே? இங்கே பாருங்க, 20% ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம், இங்கே 100 யூனிட்ஸ் எழுதுவோம், இங்கே 120 யூனிட்ஸ் எழுதுவோமா? பாருங்க, 100 யூனிட்ஸு, இங்கே 120 யூனிட்ஸ். அப்போது இதுக்கு முந்தின இதில் வந்து இதை பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்கறதுனால இதுலேருந்து நான் கொண்டு வந்துருக்க முடியும். ஆனால் இங்கே வந்து எனக்கு அமௌண்ட் லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை 100ன்னு எடுக்காமல் காஸ்ட் ப்ரைஸை 100x வச்சுக்கிறேன். செல்லிங் ப்ரைஸை 120xன்னு வச்சுக்கிறேன். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு நியூ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, பழைய காஸ்ட் ப்ரைஸை விட 1000 ரூபாய் கம்மியாக இருக்கும். அப்போ இதுல இருந்து 1000 ரூபாய் கம்மினா எப்படி எழுதிக்கணும், 100x மைனஸ் 1000. இதுதான் நியூ காஸ்ட் ப்ரைஸ். அது மாதிரி நியூ செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படின்னா, பழைய செல்லிங் ப்ரைஸை விட 400 ரூபாய் கம்மியாக விற்கிறாரு. அப்போ நியூ செல்லிங் ப்ரைஸ் எனக்கு எப்படி இருக்கும், 120x மைனஸ் 400 தான் எனக்கு நியூ செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் இப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் காஸ்ட் ப்ரைஸு, இதுதான் நியூ செல்லிங் ப்ரைஸு. இங்கேருந்து இங்கே நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா 40% ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வழக்கமாக என்ன எழுதுவோம், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 40% ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ்னா, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எழுதுவோமா, 100x மைனஸ் 1000 இன்டூ 40% ப்ராஃபிட்னால 140/100 இன்டூ 140/100 போட்டால் எனக்கு என்ன வந்துடும், செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 120x மைனஸ் 400. எப்படி எழுதிருக்குன்னு புரியுதா? சிபி இன்டூ 40% ப்ராஃபிட்ங்கிறதுனால 140/100 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 7 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 7 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது, 700x மைனஸ் 7000 ஈக்குவல் டு இந்த 5 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 600x மைனஸ் 2000. சரியா? அடுத்து 700 இங்கே மைனஸ் 600 போச்சுதுன்னா நமக்கு எவ்வளோ வரும், 100x கிடைக்கும். இந்த 7000 அங்கே போச்சுதுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7000 மைனஸ் 2000 நமக்கு எவ்வளோ வரும், 5000 வரும். இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டா ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துருச்சுன்னா 50 வந்துருச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50னா காஸ்ட் ப்ரைஸ் இந்த இருக்கா, 100x இருக்கா. இப்போ 50 இன்டூ 100. ஸோ ஆன்சர் இஸ் 5000. ஆன்சர் இஸ் 5000. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 5000. கிளியரா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் 2 என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு. இப்போ நம்ம வந்து செகண்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து மெத்தட் 1. செகண்ட் மெத்தட் இன்னும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி செகண்ட் மெத்தடுன்னு பார்ப்போமா? செகண்ட் மெத்தடுக்கு பேர் வந்து அதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுன்னு சொல்லலாம். ஸோ மெத்தட் 2. சரி, இந்த செகண்ட் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு மொதல் விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 40% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. மொதல் டிரான்சாக்ஷனில் 20% ப்ராஃபிட்டு, ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் 40% ப்ராஃபிட் இல்லையா? ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்க்கு ரேஷியோ எழுத போகிறேன். பாருங்கள், மொதல் டிரான்சாக்ஷனில் சிபி இஸ் டு எஸ்பி. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, 20% ப்ராஃபிட்னா அப்போ 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/5ன்னு போடுவோமா? 20%னா இதெல்லாம் பழைய கொஸ்டின் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு முறை நான் எழுதி காட்டலை. இப்போ 20%னா என்னது, 1/5. ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ் 1/5. இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸை 5 யூனிட்ஸ்னு எடுத்தால் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ யூனிட்ஸ் வரும், 6 யூனிட்ஸ் வரும். அப்போ மொதல் டிரான்சாக்ஷனில் சிபி அண்ட் எஸ்பி ரேஷியோ எப்படி இருக்குது, 5:6 இருக்குது. ஓகே, அடுத்த ரெண்டாவது டிரான்சாக்ஷன் என்னது, 40% ப்ராஃபிட். அப்போ 40% ப்ராஃபிட்னா 2/5. 40% ப்ராஃபிட்னா 2/5. அப்போ இங்கே கெயினுங்கிறதுனால ப்ளஸ் 2/5. அப்போ இங்கே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுப்போம், 5 யூனிட்ஸ் எடுப்போம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் 5 + 2 எவ்வளோ, 7 யூனிட்ஸ்னு வரும்.
யாராவது இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? சரி. இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு. 2 டிரான்சாக்ஷன் இது 5:6 இங்கே வந்து 5:7. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. எனக்கு இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு 1000 லெஸ் ஆயிருக்கா. காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு 1000 லெஸ் ஆயிருக்கு. அதனால கீழே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் -1000 இஸ்டு. அதே மாதிரி இங்கே பாருங்க செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு 400 லெஸ் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு 400 லெஸ் ஆயிருக்கு. அதனால இங்கே இருந்து -400. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸில் 1000 லெஸ் ஆயிருக்கு. செல்லிங் ப்ரைஸில் 400 லெஸ் ஆயிருக்கு. அதனால இங்கே -1000 இங்கே மைனஸ் வந்து 400. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போறேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடியதில் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் எப்படி எதை எங்கே மல்டிப்ளை பண்ண போறேன்னு பாருங்களேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இங்கே கவனிச்சுக்கோங்க. இந்த 7 இருக்கா இந்த 7 கொண்டு இந்த 5 மல்டிப்ளை பண்ணும். இந்த 5 கொண்டு இந்த 6 மல்டிப்ளை பண்ணும். என்ன பண்றேன்னு புரியுதா? ஸோ 7 5s ஆர் எவ்வளோ 7 5s ஆர் 7 5s ஆர் 35 5 6 ஆர் 30 இங்க 35 வருது இங்க 30 வருது. இப்போ 35 30 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. ஓகேவா? டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. இது வந்து 5 யூனிட்ஸ். இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இப்போ எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு பாருங்க. இந்த 400 இருக்கா இந்த 400 கொண்டு இந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணும். இந்த 1000 கொண்டு இந்த 7ஓட மல்டிப்ளை பண்ணும். இது எங்க மல்டிப்ளை ஆகுதுன்னு புரியுதுல? ஃபர்ஸ்ட் 7 into 5 35 5 into 6 30 35 minus 30 எவ்வளோ 5 யூனிட்ஸ். இப்போ இந்த 400 வச்சு இந்த 5 பண்ணும். அப்போ எவ்வளோ வரும் 2000 கிடைக்கும். 400 into 5னா 2000. அடுத்த 1000 into 7னா 7000. அப்போ 2000 7000 2000 7000 டிஃபரன்ஸ் எவ்வளோ 5000. அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 5000 rupees. 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 5000 rupees. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 1000 rupees இருக்கும். இங்க எனக்கு என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் இந்த இருக்கு இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு 5 யூனிட்ஸ் தான் இருக்கு. அப்போ 1 யூனிட் 5000னா 5 யூனிட்ஸ் எவ்வளோ 5000. சாரி 1 யூனிட் 5000 1 யூனிட் 1000னா 5 யூனிட்ஸ் வந்து எவ்வளோ 5000. புரியுதா? இது நீங்க 1 யூனிட் கால்குலேட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரக்டா 5 யூனிட்ஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கறனால 5 யூனிட்ஸோட வேல்யூ 5000 அப்படியே டேரக்டா ஆன்சர் போட்டுருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல 5 இல்லாம ஒரு 7ஓ 8ஓ இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் 1 யூனிட்ஸ்க்கு மாத்திட்டு அடுத்து இங்க எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த கான்செப்ட் கிளியரா புரியுதா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். குழப்பறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எங்க மல்டிப்ளை பண்றேன்னு பார்த்துக்கோங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த மெத்தட் 2 போனீங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது. சரி 2 மெத்தட்ல எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரதான் செய்யும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியா எடுக்கும். சரி இனி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இன்னும் கிளியரா புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க. An article was sold at 20% profit. Had it purchased rupees 20 less and sold it rupees 20 less, then there would have been profit of 10% more. அதாவது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல 20% ப்ராஃபிட் வித்துருக்காங்க. ஒருவேளை வாங்கும்போது 20 ரூபாய் கம்மியா வாங்கி விற்கும்போது 20 ரூபாய் கம்மியா வச்சு வித்துருந்தாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு ப்ராஃபிட் 10% மோர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல 10% மோர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சது 20% கிடைச்சது. இப்போ அந்த 10% மோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பழசு கூட 10 ஆட் பண்ணி இப்போ நியூவா கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு என்னது 30% ப்ராஃபிட் எடுக்கும். இல்லை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ நியூ ப்ராஃபிட் எவ்வளோ 30%. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சிபிஎஸ்பி ரேஷியோவில் இந்த மெத்தட் 2ல தான் சால்வ் பண்ண போறேன். சிபிஎஸ்பி பாருங்க ஃபர்ஸ்ட் 20% ப்ராஃபிட்னா அப்போ 1/5 அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய்க்கு வித்துருப்பார். ரேஷியோ 5:6 வரும். அடுத்த ரெண்டா 30% ப்ராஃபிட்னா 3/10 3/10னா எப்படி 10 ரூபாய்க்கு வாங்கி 13 ரூபாய்க்கு வித்திருப்பார். ஓகே மொதல் இதில் அவருக்கு 20% ப்ராஃபிட், ரெண்டாவது இதில் அவருக்கு 30% ப்ராஃபிட். ஓகே காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது 20% லெஸ், ஸோ -20. செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகுது அதுவும் 20% லெஸ், ஸோ -20. இப்போ மைனஸும் மைனஸும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். எங்கே மல்டிப்ளை பண்ண சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 13ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும் எவ்வளோ 65. அடுத்த 10ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும் 60. இப்போ 65 60 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5. அப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கே 20 இருக்கா, இந்த 20ஐ கொண்டு இந்த 10 அப்போ 200 வரும். இந்த 20ஐ கொண்டு இந்த 13 அப்போ 260 வரும். அப்போ 200 260 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 60. இப்போ 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ 60 rupees. எனக்கு என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் இதுதான்.
அப்போ 5 யூனிட்ஸ்னா எவ்வளோ 60 ருபீஸ்னா இங்கே 5 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்னதான் 60 ருபீஸ். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60 ருபீஸ். ஓகேவா, ஆப்ஷன் பி 60 ருபீஸ் நமக்கு டைரக்டாவே ஆன்சர் கிடைக்குது. எந்த குழப்பமும் கிடையாது. கிளியரா புரிஞ்சுதா? ஈஸியா தானே இருக்கு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கூட பார்ப்போம். இல்லை பாருங்க, a man sells his goods at 25% profit. Had he purchased this for rupees 900 less and sold it for rupees 900 less, he would have gained 5% more profit. Find the initial cost price. Okay, இதே அதே போல சால்வ் பண்ணுவோமா? எப்படி? சிபி எஸ்பி மொதல் டிரான்சாக்ஷன்ல அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 25% ப்ராஃபிட். அப்போ 20% 1/4 எழுதுவோம். ப்ளஸ் 1/4னா 4 வந்து காஸ்ட் ப்ரைஸ், 5 வந்து என்னது 4 + 1 5 வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அதே பாருங்க 5% மோர்னு இருக்கு. போன கொஸ்டின் மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கு? 5% மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். 5% மோர்னா பழசு 25னா இப்போ எவ்வளோ 30% ப்ராஃபிட்னு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ 30% ப்ராஃபிட்னா போன கொஸ்டின் எழுதுன மாதிரி. அப்போ என்னது 3/10 10 ரூபாய்க்கு வாங்கி 13 ரூபாய்க்கு விற்ற மாதிரி கணக்கு. ஓகேவா, சரி. இதில் என்ன ஆகுது பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் என்ன ஆகுது 900 லெஸ்ஸு, செல்லிங் ப்ரைஸ் என்னவா 900 லெஸ் தான். ஸோ இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சரியா, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஸோ 13 × 4 எவ்வளோ வரும்? ஒரு 40 52 வரும். 5 × 10 எவ்வளோ 50. அப்போ எவ்வளோ வருது? 2 யூனிட்ஸ். 2 யூனிட்ஸோட வேல்யூ அமௌண்ட்டில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே 90 × 900 × 10னா 9000. அடுத்து 900 × 13 913னா நமக்கு எவ்வளோ வரும்? இது ஒரு 9000, அடுத்து ஒரு 2700, அப்போ 11700. அப்போ 9000 11700னா நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ தான்? 2700 தான். அப்போ 2 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ நமக்கு? 2700 ருபீஸ். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 4 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 2 யூனிட்ஸ் வந்து 2700னா 4 யூனிட் என்னவா இருக்கும்? அப்படியே டபுளாக இருக்கும். சரியா, அப்போ எவ்வளோ? 5400 ருபீஸ் கொஸ்டின்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5400 ருபீஸ். கிளியரா? சரி, ஓகே. இதோட இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். ஸோ ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். இது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. நிறைய இடத்துல இந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்து நீங்கள் ரிப்பீட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன பண்ணிடுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.